ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 119 147வது வசனம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பாருங்க, இந்த பக்தன் சொல்லுகிறார், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். பாருங்க, அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார், ஜெபிக்கிறார். எதற்காக? பாருங்க, வேத வசனத்திற்கு காத்திருக்கிறார். கர்த்தரோடு பேச, அவருடைய வார்த்தையை கேட்க ஆமென் அவர் காத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட அதிகாலையில் எழுந்து நாம் வேத வசனத்தை வாசித்து ஆமென் தியானிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசுவார், நமக்கு வசனம் கொடுப்பார். நாம் அதிகாலையில தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஒரு சில நாள் ஊழியத்தின் நிமித்தம், வேலைகள் நிமித்தம் காலதாமதமா எழுந்திருக்கலாம், பரவாயில்லை. ஆனா எப்போதும் அதிகாலையில் எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரணம் நம்பினே இயேசுநாதா, இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினே இயேசுநாதா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளோடு, ஊழியர்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்முடைய வேத வசனத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளுக்கு தேவையான கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கேட்கிற மக்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு பேசுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடியனுக்காக, குடும்பத்தாருக்காக ஜெபிங்கள். எவ்வளவோ தேவைகள், உங்கள் ஜபங்களில் எங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.